கச்சத்தீவை திரும்பப் பெற மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டசபையில் ஒருமனதாக நிறைவேறியது. கச்சத்தீவை மீட்க கோரி தமிழக சட்டப்பேரவையில் அரசின் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்மொழிந்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரின் தொடர் தாக்குதலுக்கு உள்ளாகி வருவதை கனத்த இதயத்தோடு பதிவு செய்வதாக குறிப்பிட்டார். கடந்த மார்ச் 27ஆம் தேதியன்று மாநிலங்களவையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 97 இந்திய மீனவர்கள் இலங்கை சிறையில் இருப்பதாக கூறியதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், 2024ஆம் ஆண்டு மட்டும் 530 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் விதமாக இலங்கை கடற்படையும் இலங்கை அரசும் நடந்து கொள்வது கவலை அளிப்பதோடு கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்ட முதலமைச்சர், இதை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றார். தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவது குறித்து இதுவரை மீனவர்கள் கைது தாக்குதல் குறித்து 54 கடிதங்களை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் பிரதமருக்கும் எழுதியிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். இதுபோன்ற சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவு மீட்பே மிகச் சரியான வழி என்று கூறிய முதலமைச்சர், இலங்கை செல்லும் பிரதமர் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணவும் கச்சத்தீவை மீட்கும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைக்கும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றம் விரும்புகிறது. அதை அடிப்படையாக கொண்ட தீர்மானத்தை முன்மொழிவதாக தெரிவித்தார். தீர்மானத்தின் மீது பேசிய பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், மீனவர்கள் அனைவரையும் இந்திய குடிமக்களாகவே மத்திய அரசு பார்த்து வருவதாக தெரிவித்தார். கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்ட வரலாற்று தவறை பிரதமர் மோடியால் மட்டுமே சரி செய்ய முடியும் எனவும் வானதி சீனிவாசன் கூறினார். பின்னர் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக அரசு என்ன செய்தது என்பதை முதலமைச்சர் விளக்க வேண்டும் என்றார். இதற்கு முதலமைச்சர் விளக்கம் அளித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் சொல்லுகிறார். நானும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். எங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள். 10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. இல்ல 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? நாங்க கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இது வரைக்கும் பிரதமர் நிறைய சந்திக்கிற முதலமைச்சர். இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களா, சொல்லிட்டு இருந்தீங்களா, இதை பத்தி சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. இந்த கடிதம் நான் கேட்கிறேன், சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை அதிமுக உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுமே வரவேற்றனர். தொடர்ந்து அந்த தீர்மானம் எம்எல்ஏக்களின் குரல் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. யாருமே ஆட்சேபனை தெரிவிக்காததால் அந்த தீர்மானம் ஒருமனதாக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ். கச்சத்தீவு விவகாரத்தில் மீனவர்களை காப்பாற்றுவது போல் திமுக நாடகமாடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இந்த மீனவர் பிரச்சனையை தீர்க்கப்படவில்லை? ஏன் கச்சத்தீவை மீட்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை? அதைத்தான் நாங்கள் சட்டமன்றத்திலே நான் கேள்வி எழுப்பினேன். அதை பேசுவதற்கு, முழுமையாக பேசுவதற்கு சட்டப்பேரவையில் அனுமதிக்கவில்லை. இப்பொழுது தேர்தல் வருகிறது, அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலை ஒட்டி இன்றைய முதலமைச்சர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக அரசு, திமுக கட்சி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்குது இந்த தீர்மானத்தின் மூலமாக. கச்சத்தீவை இலங்கைக்கு விட்டுக் கொடுத்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் முடிவு சரியானதுதான் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இன்று எல்லோரும் ஒவ்வொருவர் வரலாறு தெரியாமல், அன்னை இந்திரா காந்தியுடைய புகழை தெரியாமல் பேசி வருவது வருத்தம் அளிக்கிறது. நடுவில் சில பக்கங்களை காணும் என்பது போல சில உண்மை வரலாறுகளை மறைத்துவிட்டு பேசுகிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கச்சத்தீவு தேவை என்ற தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். அதனால் தீர்வு கண்டால் எங்களை விட மகிழ்ச்சி அடைவர்கள் யாரும் இருக்க முடியாது.